மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் ரூபாய் 45 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் நிறைவடைந்த கட்டிடப் பணிகளை மயிலாடுதுறை எம்எல்ஏ ஆய்வு செய்தார். புறநோயாளிகள் பிரிவில் நீண்ட வரிசையில் நோயாளிகள் காத்திருப்பதைக் கண்டு அவர்களுக்கு இருக்கை வசதி ஏற்படுத்தி தர அறிவுறுத்தல். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வரும் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்போது அவர் பல்வேறு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கவுள்ளார். அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் ரூபாய் 45 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 7 மாடி கட்டிடத்தை தமிழக முதல்வர் திறந்து வைக்கவுள்ளார். இந்நிலையில் முடிவடைந்த அக்கட்டிடத்தின் பணிகளை மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினருமான எஸ். ராஜகுமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மருத்துவமனையில் அமைக்கப்படவுள்ள மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் குறித்து அவர் மருத்துவ அலுவலர்களிடம் கலந்தாலோசித்தார். முன்னதாக புற நோயாளிகள் பிரிவில் எம்எல்ஏ ராஜகுமார் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு வயதான பல முதியவர்கள் சிகிச்சைக்காக கால் கடுக்க காத்து நின்றதை கண்ட எம்எல்ஏ உடனடியாக அவர்களுக்கு இருக்கை வசதி ஏற்படுத்தி தர அறிவுறுத்தினார். மேலும் அவர்கள் அமர்வதற்கான பெஞ்ச் வரும் வரை அங்கேயே காத்திருந்த எம்எல்ஏ இருக்கை வசதி ஏற்படுத்தி தரப்பட்ட பின்னரே அங்கிருந்து புறப்பட்டார்.